விசில் போடாமல் 15 நிமிஷத்தில் ஈஸியாக குக்கரில் எப்படி சாதம் வடிக்கிறதுன்னு சொல்லி பார்த்துடலாம். அதுக்குள்ளே நம்ம சேனல் ஆசிகாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. குக்கரில் சாதம் வடித்தா முழங்கால் வலி வருமா? வாய்ப்பே கிடையாது. இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுங்கள், ஈஸியாக இருக்கும் உங்களுக்கே. அதுக்கப்புறம் அடிக்கடி செய்வீங்க. இது எங்கள் அத்தம்மா சொல்லி கொடுத்த டிப்ஸு. இப்போ நான் அதை உங்களுக்கு சொல்கிறேன். 5 லிட்டர் குக்கரில் மொத்தம் 2.5 உலக்கு அரிசி போடலாம். அதாவது காப்படி உலக்கில் 2.5 உலக்கு நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். அதை நல்லா ஒரு தடவைக்கு 2 தடவை வாஷ் பண்ணி தனியாக எடுத்துக்கோங்க. இந்த போய் பாருங்கள், இப்போ நான் வாஷ் பண்ணிட்டேன். இப்போ அதில் நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். 2.5 உலக்கு அரிசிக்கு 5 உலக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் சாதம் நல்லா பொல்லுன்னு இருக்கும், தண்ணி கரெக்டாகவும் இருக்கும். அதாவது இப்போ நான் கை வச்சு காமிக்கிறேன் பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ குக்கரை மூடிடுங்க. குக்கரை மூடிட்டு மேலே வெயிட் போடக்கூடாது. வெயிட் போடாமல் அப்படியே அடுப்பை ஆன் பண்ணி வச்சுருங்க. நல்லா கேஸ் ஃபுல்லாக இருக்கட்டும். அதாவது இப்போ நான் பாருங்கள் காமிக்கிறேன், இந்த மாதிரி நல்லா அதில் மேலே தண்ணி எழும்பி வரும். அந்த டைமில் விசில் போட்டுக்கோங்க. அதான் கரெக்டாக இருக்கும். இந்த டைமில் ஒரு 2 செகண்ட் தான். இப்போ பாருங்கள், சின்ன முள் இப்போ சுற்றுரு இல்லையா, அந்த முள் இப்போ 5 கிட்ட இருக்குது. அதை அப்படியே திருப்பி சுற்றி திருப்பி 5 கிட்ட வரணும். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ சுற்றி நமக்கு ஒரு ரவுண்டு 5 கிட்ட வந்துருச்சு. திருப்பி அந்த முள் இருக்கு இல்லையா, அதை திருப்பி சுற்றி அந்த 12 கிட்ட அதாவது 1.5 நிமிஷம் தான் இந்த நகர்ற முள் நம்மளோட கணக்கு. அதை மட்டும் கரெக்டாக வச்சுக்கோங்க. இப்போ அந்த முள் திருப்பி சுற்றி இப்போ 12 கிட்ட வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ 12 கிட்ட வந்துச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இப்போ நமக்கு பெரிய முள் எங்கே நிற்கிதுன்னு பார்க்கணும். பெரிய முள் 1க்கு மேலே நிற்கிது. அப்போ கரெக்டாக 1/4 மணி நேரம் கணக்கு வச்சுக்கணும். அவ்வளோதான். இப்போ 1/4 மணி நேரம் அந்த பெரிய முள் 3 கிட்ட வந்தோடனே கேஸை ரிமூவ் பண்ணிவிட்டு குக்கரை ஓப்பன் பண்ணி பாருங்கள், சாதம் வெந்திருக்கா வேகலையான்னு. நல்லா வெந்திருக்கும். எந்த ரைஸில் வேணாலும் இந்த ட்ரிக்கை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக பர்ஃபெக்டாக இருக்கும். அதாவது அரிசியை பொறுத்து வேக்காடு கூட இருக்க அரிசியாக இருந்துச்சு, பழைய அரிசியாக இருந்துச்சு அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, இந்த மாதிரி வேக்காடு வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் எடுத்து காமிக்கிறேன், அரிசி வெந்துருச்சு. இப்போ நான் அதை தூக்கி வடிச்சிடுறேன். ஜஸ்ட்டு 15 நிமிஷத்தில் நம்ம சாதம் வடிச்சிடலாம். நமக்கு கேஸும் மிச்சம், டைமும் மிச்சம். ரொம்ப ஈஸி தாங்க. அதாவது 1.5 நிமிஷம் நீங்கள் கணக்கு வச்சுக்கோங்க. நகர்ற முள் இருக்குல்ல, அது 1.5 நிமிஷம் கணக்கு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சாதம் தம்மில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சாதம் தம்மில் இருக்கும் போது 1/4 மணி நேரம் கணக்கு வச்சுக்கோங்க. வச்சுட்டு எடுத்து கேஸை ரிமூவ் பண்ணி பாருங்கள். விசில் இருந்துச்சு அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நல்லா விசிலை எடுத்து விட்டு பொறுமையாக ஓப்பன் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் நார்மலாக சின்ன உலக்கில் ஒரே ஒரு கிளாஸ் மட்டும் போட்டுவிட்டு நீங்கள் சாதம் ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம பர்ஃபெக்டாக வரும். இதை தான் நாங்கள் இன்னமும் ஃபாலோ பண்ணுறோம். எங்களுக்கு எந்த மூட்டு வலி ப்ராப்ளமும் இல்லை, நல்லாயிருக்கு. நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.